தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லவ், அதாவது அன்பு. அந்த அன்பு வந்து ரெண்டு பேர்கிட்டயுமே கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே கிடைக்கணும். ஒருத்தர் கொடுத்து அந்த அன்பை இன்னொருத்தர் கொடுக்கல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரையும் சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க நமக்கே பூமியில நம்ம அதிகமா நேசிக்கிற ஒருத்தவங்க வந்து திரும்ப நமக்கு அன்பு செலுத்தலைன்னா நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. இதே ஒரு விஷயத்த நம்ம வந்து வேதத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போமே. உபாகமம் 28வது அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த அதிகாரம் முழுவதுமாகவே தேவன் வந்து நமக்கு அநேகமான ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு வசனம் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் நினைச்சா நமக்கு அநேகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து நம்முடைய பங்களிப்பை வந்து தேவன் எதிர்பார்க்கிறாரு. தேவன் நினைச்சா எது வேணா செய்ய முடியும். ஆனா நம்முடைய பங்களிப்பை எதிர்பார்ப்பதற்கான ஒரு காரணம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு உறவுக்கு ரெண்டு பேர்கிட்டயுமே இருந்து கிடைக்க வேண்டியது அன்பு. அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவுல வந்து நிச்சயமா அந்த அன்பு இருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நம்ம தேவனோட ஒரு அழகான ஒரு உறவை வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா, அவருக்குள்ள நிறைய வளரணும் அப்படின்னா நாம தேவனுக்கு அன்பு செலுத்தணும்.